சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் 45 நாட்கள், ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். நாங்கள் செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது. இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாயை குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக. இப்பொழுது இந்த எபிசோடில் செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாள் இருக்கார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்து இப்போது ரிஷபத்துக்கு வருகிறார். ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் சுமார் 45 நாட்களுக்கு ரிஷபத்தில் தான் இருப்பார். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு
கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். நாங்கள் செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது. இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும். அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாய் குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 6ங்கிறது ஒரு அசுபஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அவர் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கார், 12ஆம் வீட்டில் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 45 நாளும் இந்த மிதுன ராசிக்கு யோகத்தை தருமா, இல்லை சுமாராக இருக்குமா, இல்லை அசுப பலனை வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6க்குடையவன் இந்த செவ்வாய். ஆனால் அவர் 12ல் இருக்கிறது ஓகே தான். ஆனால் குருவோடு இருக்கார் பாருங்கள், அதுதான் ரொம்ப தி பெஸ்ட். அப்போது மங்களன் பூமிக்காரகன். அப்போ பூமிக்காரகன் அப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அப்போது ஏதோ ஒரு இது 4ஆம், அதாவது பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது 4, 7, 8 அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 6க்குடையவன், 6ங்கிறது துஸ்தானம், 12ங்கிறது துஸ்தானம். அப்போது 6க்குடையவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் வாங்க, பூமி வாங்க, இதெல்லாம் வந்து சாதகமான ஒரு சூழல். செலவினங்கள் ஏற்படும், அது சுப செலவாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, லேத் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, கெமிக்கல்ஸ் ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
செலவினங்கள் ஏற்படும். இது ஒன்றும் ஆரம்பிக்கும்போது செலவு தானே, ஆனால் அது லாபத்தை நோக்கி தருமா அப்படின்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. அந்த வரக்கூடிய லாபத்தை மேற்கொண்டும் தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா குருவோடு இணைஞ்சு இருக்கிற ஒரு காரணத்தால். இவரை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறது லாபாதிபதி போய் நல்ல நிலையில் இருக்காருன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி அரசு உத்தியோகமாகட்டும், இல்லை சின்ன லேத் ஃபேக்ட்ரி வைக்கிறீங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க, ரசாயனம் சார்ந்த ஒரு பிரிவு ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 12 தான். அதாவது செலவினங்கள் ஏற்பட்டாலும் செவ்வாய் பகவான் சுப செலவை ஏற்படுத்தி நல்லதை செய்வார். சுப செலவுங்கிறது நல்ல விஷயம், நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்களால் கூட ஏதாவது செலவினங்கள் வரும், ஆனால் அது அசுப செலவு இல்லை, சுப செலவு. இடம் வாங்குறீங்க, சுப செலவு. இப்படி ஒவ்வொன்றும் சுப செலவாகத்தான் அமையும். சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை சனி பார்வையிடுவது என்பது கொஞ்சம் லாபங்கள் சில கம்பெனிஸ்லாம் இருக்கும், பேப்பரில் இருக்கும், கைக்கு வர்றது காலதாமதமாகும். ஆனால் அன்னாடங்காட்சி டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிடும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி சுப செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட பெருசாக ஒன்றும் சாதகமாக செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறது. அதாவது இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, இப்படி இல்லை வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தையும் சனி பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மற்றபடி லாபம் வந்தாலும் ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வருவதில் காலதாமதமாகும் வரும். மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்த்தாலும் நல்லது செய்வார். எடுக்கிற முயற்சி ஸ்பீடாக இறங்கணும், செய்யணும்னு இறங்குவீங்க, ஆனால் சனி தாமதப்படுத்துவார். அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 45 நாளும் சில சங்கடங்கள் தரும், சில பிரச்சனைகள் சூழும். இருந்தாலும் செலவினங்கள் வைத்தாலும் சுப செலவுகளே வைக்கும். மற்றபடி இந்த செவ்வாய் பயிற்சி என்பது இந்த மிதுன ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு நிலைதான். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.